ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு தகவல்கள், அதாவது சில தகவல்கள் அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவைப்படுது, இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து போர் அடிச்சிடும். சில பேர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து என்னென்னா டிமானிட்டைசேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாணயமோ இல்லை ரூபாய் தாளோ தன்னுடைய மதிப்பை வந்து இழக்கிறதுக்கு பேர் தான் பண மதிப்பு இழப்பு அப்படின்னு பேர். அதுதான் டிமானிட்டைசேஷன் இங்கிலீஷில் சொல்லணும்னா. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பண மதிப்பு இழப்பு வந்து அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே முக்கால்வாசி வந்து லோயஸ்ட் டினாமினேஷன்ஸ் இல்லையா, அதாவது சின்ன அளவுக்கான ஒரு மதிப்பு தான் இது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 பைசா, 2 பைசா, 1 நயா பைசா, 3 பைசா, 10 பைசா, 50 காசு, அந்த மாதிரிலாம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து பண மதிப்பு இழப்புன்றது வந்து அந்தளவுக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2011 ஜூன் 30 தான் வந்து 25 காசுக்கும் அதுக்கு கீழே உள்ள நாணயங்களை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நம்ம திரும்ப வாங்கிக்கிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பண மதிப்பு இழப்புன்றது வந்து அந்தளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் இதுவே பணத்தாள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய வந்து பாதிப்பு வந்துச்சு. பொதுவாகவே ஏன் வந்து பண மதிப்பு இழப்பை வந்து நம்ம வந்து செய்கிறாங்க, அரசாங்கம் ஏன் செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை. அதாவது இப்போ நீங்கள் நம்ம மோடிஜி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலைசேஷன் ஆகிடுச்சு இல்லையா, அதனால வந்து நிறைய என்னென்னா நம்ம கையில் பணம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து நிறைய வந்து ஆப்ஸ் இருக்குது, அதாவது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அந்த மாதிரி நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் சாதாரணமாக சின்ன கடைகள்லேருந்து பெரிய இதில் வந்து ஷோரூம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஜிட்டலாக நம்ம வந்து பண பரிவர்த்தனைகள் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வந்து பணத்தை வந்து தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நிறைய திருடு போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை வந்து தவிர்க்கலாம். ரெண்டாவது என்னென்னா, நிறைய பேர் வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம மோடிஜி அறிவித்தாங்க இல்லையா, 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு டக்குன்னு எல்லோரும் போய் அவங்கவுங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இது பண்ணும்போது நிறைய கணக்கில் வராத பணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பணத்தாலெலாம் வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அதாவது டிமானிட்டைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கள்ள நோட்டுகள், இப்போ நம்ம போய் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் கவர்மெண்ட்டு நம்ம பேங்க்கில் வந்து பார்த்து செக் பண்ணிடுவாங்க, இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அதுக்கு தான் வந்து டிமானிட்டைஸ் பண்ணாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டிமானிட்டைஸ் பண்ணும்போது ரூபா நோட்டில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சின்ன இந்த சில்லறை வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 ரூபா 2 ரூபா அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. இப்போ 500 நோட்டு மாற்றுறோம் அப்படின்னாக்கா அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது உண்மை. ஏன்னா எடுத்த உடனே எல்லாருமே டிஜிட்டலாக வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா, ஏன்னா எல்லாருமே வந்து பணத்தை வந்து பணமாகவே போய் பழக்கப்பட்டுட்டு அதை உடனே அதை வந்து மக்கள் வந்து ஏற்று பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டயத்தில் வந்து வியாபாரிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி பண்ணும்போதே, அதாவது நான் போய் டெபாசிட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருந்திருக்கும். பேங்க்கில் நிறைய கூட்டங்கள் இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் வந்து ரூபா நோட்டை வந்து டெபாசிட் பண்ண வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போயுமே வந்து ரூபா நோட்டாக கொண்டு போய் பழக்கப்பட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வந்து டிஜிட்டலாக பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய அந்த படிக்காத பாமர மக்கள் இருப்பாங்கள்ல, நான் தப்பாக சொல்லலை, பட் அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இருந்திருக்கும். எப்படின்னா அதை வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனா என்ன ஃபோனுன்னு நமக்கு இது தெரியணும். அப்படி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே நிறைய மாறிடுச்சு. சின்ன டீ கடையிலேருந்து பெரிய பெரிய கடைகள் வரைக்குமே நம்ம வந்து நம்ம ஆப் மூலமாக வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1 பைசா 2 பைசா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது வந்து 1947 தெரியும். அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 1950 வரைக்குமே, அதாவது இந்தியா குடியரசு ஆகிறதுக்கு வரைக்குமே நம்ம வந்து பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பிரித்தானிய இந்தியா அந்த அரசருடைய அவங்களுடைய நாணயத்தை தான் நம்ம வந்து அந்த நாணய முறைப்படி தான் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1950 தான் ஃபஸ்ட்டு அதாவது இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய அசோகா எம்பலம் பொறிச்ச நாணயத்தை வந்து நம்ம வந்து வெளியிட்டோம். அதனால தான் வந்து காயினுக்கெலாம் ரிப்பப்ளிக் இந்தியா அப்படின்னு தான் பேர். பிரிட்டிஷ் இந்தியா, ரிப்பப்ளிக் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. இது வந்து 51. இது வந்து ஜார்ஜ் 5 ஜார்ஜ் 6 மன்னர் தான் லாஸ்ட் மன்னர். இது வந்து அவருடைய இதில் வந்து கடைசி நாணயம். சரிங்களா? 55 54. அதாவது பார்த்திங்கன்னா 50 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1/2, 1/4, 1 ரூபி இதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து நம்மளுடைய குடியரசு ஆனதுக்கப்புறம் முறைப்படி. சரிங்களா? இதில் என்னென்னா 1950 57 வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்திய அந்த 50 தான் வந்து நம்மளுடைய இந்திய நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டது. இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா 1 ரூபாய்க்கு வந்து 16 அணா. அது எப்படின்னா 1947 அந்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து அந்த முறைப்படியே தான் இருந்துச்சு நாணயங்கள்லாம். 1 ரூபாங்கிறது வந்து 16 அணா, அதாவது 64 பைசா. தம்படின்னு சொன்னோம்னா 192 தம்படி. இதெல்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேணுன்னா நெட்டில் கூட எடுத்துக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அரை ரூபாய்ன்றது வந்து 8 அணா 32 பைசா 96 தம்படி. 1/4 ரூபாங்கிறது வந்து 4 அணா 16 பைசா 48 தம்படி. 1/8 ரூபி அப்படிங்கிறது வந்து 2 அணா 8 பைசா 24 தம்படி. 1/16 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 1 அணா 4 பைசா 12 தம்படி. 1/32 ரூபாய் அப்படின்னா அரை அணா 2 பைசா 6 தம்படி. அதே மாதிரி 1/64, அதாவது 64 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 1/4 அணா 1 பைசா 3 தம்படி. இதுதான். இது என்னென்னா 1947 அப்புறம் இதை வந்து கவர்மெண்ட் வந்து திரும்ப வாங்கிக்கிடுச்சு. இந்த முறையவே மாற்றிருச்சு. சரிங்களா? முறையை மாற்றப்பட்டது, அதனுடைய மதிப்பும் இழக்கப்பட்டு டிமானிட்டைஸ் பண்ணப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1955 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் என்னென்னா தசம முறை. இது ஃபுல்லாக வந்து இந்த 1/2 1/4 அப்படின்றத வந்து தசம முறைப்படி அதை எடுத்துட்டு ஹோலாக ஒரு இதை மாற்றினாங்க. எப்படின்னா இந்த தம்படி, நயா, அணா இதெல்லாம் வந்து அணா, தம்படி அந்த மாதிரிலாம் இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 100 பைசா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 1 ரூபாயை வந்து 100 பைசான்னு சொல்லிட்டு ஒரு தசம முறையை எடுத்துகிட்டு முழு ஹோல் பைசாவை அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அது வந்து 1955. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நாணயங்களில் வந்து நயா பைசா அப்படின்னு இருக்கும், சில நாணயங்கள் வந்து பைசான்னு இருக்கும். இப்போ நயாக்கும் வெறும் பைசாக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதாவது அதனுடைய மதிப்பில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த ஒரு நயான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இது பண்ணியிருப்பாங்களே ஒழிய அதில் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதனுடைய மதிப்பு ஒரே மதிப்பு தான். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1963 வந்து இது வந்து நயா பைசா. பைசா எப்படி வரும்னா இங்கே பாருங்கள் 1960 இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 58 வந்து நயா பைசா. இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். கரெக்டாக ஒரு நிமிஷம். இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து நயா பைசா.
இது வந்து வெறும் பைசா. சரிங்களா? ஸோ இந்த வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1964க்கு அப்புறம் உள்ள நாணயங்களில் வந்து அது 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா இந்த மாதிரி நாணயங்களில் வந்து நயான்ற வார்த்தை எடுத்து விட்ருப்பாங்க. வெறும் பைசான்னு தான் வரும். ஸோ இந்த இதுதான் டிஃப்ரென்ஸு. இது 1 பைசாலையும் இருக்குது, 2 பைசாலையும் இருக்குது, 5 பைசாலையும் இருக்குது. சரிங்களா? நான் ஒரு 10 பைசா சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். 64க்கு அப்புறம் உள்ள காயின் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த லெட்டர்ஸு, இந்த ஹிந்தி லெட்டர்ஸு. இது வந்து நயா பைசான்ற வார்த்தை இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வித்தியாசம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என்னோடய கலெக்ஷன்லலாம் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு பண்ண இந்த பாருங்கள் 1/2, இது வந்து 1/4. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய. இது பார்த்திங்கன்னா நிக்கல் பிராஸு. இது வந்து 1 பைசேன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரான்ஸா? ஆமாம், ஃப்ளார் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இதுக்கும் இந்த மெட்டல் வேறு, இந்த மெட்டல் வேறு. அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், டாட் இன் டைமண்ட். அதாவது சில நாணயங்களில் பார்த்திங்கன்னா ஹைட்ராபாத் மின்ட்டுங்கிறது வந்து டாட் இன் டைமண்ட் இல்லைன்னா ஸ்ப்ளிட் டைமண்டாக இருக்கும். அது மாதிரி இந்த காயின் வந்து டாட் இன் டைமண்ட் ஹைட்ராபாத் மின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3 பைசாவில், இந்த 3 பைசாவை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். என்னென்னா நான் நிறைய இதில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். இந்த 3 பைசாவில் மட்டும்தான் வேறு அதுக்கு அடுத்த எந்த ஒரு டினாமினேஷன்ஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ 1 காசு 2 காசுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5 காசு 10 காசுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த டினாமினேஷன்ஸ். இப்போ 1 காசு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 காசு, 10 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதேமாதிரி 2 காசு எடுத்துக்கிட்டாலும் 20 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. 20 காசு 20 ரூபா. அதேமாதிரி 5 காசுலேயும் வந்துச்சு, 10 காசு. ஆனால் இந்த 3 பைசாவில் மட்டும்தான் அந்த மாதிரி அடுத்த டினாமினேஷன் எதுவுமே வரல. சரிங்களா? அதோட மித்த இப்போ 1 ரூபா, 1 காசு 2 காசு 5 காசு 10 காசுலலாம் வெவ்வேறு உலோகங்களால் அச்சடிக்கப்பட்டாங்க. இப்போ 2 காசுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து காப்பர் நிக்கல், அதுக்கப்புறம் அலுமினியம் அந்த மாதிரிலாம் அடித்தாங்க. 10 காசுலேயுமே நிக்கல் பிராஸ் வரைக்கும் போனாங்க. அலுமினியம், நிக்கல் பிராஸு, காப்பர் நிக்கல் அந்த மாதிரிலாம் போனாங்க. அதேமாதிரி 5 காசுலேயும் போனாங்க. பட்டு இதில் வந்து அந்த மாதிரி 3 பைசாவில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இது வந்து 20 காசு பாருங்கள். 10 காசுலேயே பார்த்திங்கன்னா அலுமினியமில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நிக்கல் பிராஸு, இது அலுமினியம் சின்ன நாணயம். இது வந்து காப்பர் நிக்கல், நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து அலுமினியம், இந்த குட்டி 10 பைசா. இந்த பாருங்கள் 10 பைசாலே எவ்வளோ எஃப்எஃப்எஸ்லேயும் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா 10 பைசாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 50 காசில் பார்த்திங்கன்னா நிக்கலில் இருக்கும், காப்பர் நிக்கலில் இருக்கும். அதேமாதிரி 25 காசுலேயும் இருக்கும். 50 காசில் ஃப்ளாரல் டிசைனு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கமமரேட்டிவ் இஷ்யூ. கமமரேட்டிவ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நினைவு வகை நாணயங்கள்னு சொல்லுவாங்கள்ல. நினைவு வகை நாணயங்கள் வந்து எப்படின்னா முதல்ல 1 ரூபாயில் ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் நம்ம என்ன சொல்கிறது பாரத பிரதமர். அதனால் அவருடைய ஞாபகார்த்தமாக தான் வந்து அந்த நாணயத்தை வெளியிட்டாங்க 1964. அதுதான் முதல் நினைவு வகை நாணயம். அதில் தொப்பி இருக்கும் அவருக்கு. அடுத்து இப்போ ரூபா நோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்க கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரூபா நோட்லேயே 1000 விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரூபாயில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த 1 ரூபாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு அடிக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஆமாம், ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு மட்டும்தான் இதில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் மித்ததெல்லாம் ஆர்பிஐ அடிச்சிருக்கும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்னர், ஆர்பிஐ கவர்னர் சைன் போட்டிருப்பாங்க. அந்த வித்தியாசத்தை நான் சொல்லியிருப்பேன். அதாவது 2 ரூபாயில் இருந்தே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆர்பிஐ கவர்னர்னு போட்டிருக்காங்களா, ஐஜி பட்டேல். இது வந்து அந்த மாதிரி தான். ஸோ 2 ரூபாவை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாவில் உள்ள அடுத்த உள்ள அந்த இதிலெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் தான் சைன் போட்டிருப்பாங்க. நல்லா தெரியும். இந்த இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த ரூபா நோட்டில்
வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரூபா நோட்டில் RN மல்ஹோத்ரா, இது ஃபுல்லாக கவர்னர். அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் தி சம் ஆஃப் 2 rupees. அப்படி தான் வந்து கவர்னர் ப்ராமிஸ் பண்ணி சைன் போட்டிருப்பாங்க. ஆனால் இதே ₹1 அப்படி இருக்காது. அதில் வந்து சிம்பிளாக ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படி இருக்கும். தெரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த ப்ராமிஸ் பண்ணி கவர்னரு, இந்த இடத்துல ஃபினான்ஸ் செக்ரட்டரி மட்டும் தான் கையெழுத்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபினான்ஸில் வந்து ரூபா நோட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மதிப்பு இழப்புன்றது வந்து நிறைய விஷயங்கள் இதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே கவர்னர் இருக்காங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 10 ரூபாயை எடுத்துக்கோங்களேன். 10 ரூபாயில் சி ரங்கராஜன் இதிலே பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கவர்னர் பீரியட்லேயே லாஸ்ட்டு இஷ்யூ ஃபஸ்ட்டு இஷ்யூ இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது சி ரங்கராஜன், இது வந்து அவருடைய பீரியடில் லாஸ்ட் இஷ்யூ. சரிங்களா? அதுக்கப்புறம் அவருடைய பீரியடில் இது வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூ. அதே மாதிரி தான் பிமல் ஜலான் இருக்கு இல்லையா? அந்த அவருடைய பீரியட்லேயுமே 20 ரூபா நோட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சக்கர நோட்டு இருக்கு இல்லையா? 20 ரூபா, அதுதான் லாஸ்ட் இஷ்யூ பிமல் ஜலான் பீரியடில். இதே வந்து இது வந்து ஃபஸ்ட் இஷ்யூ. இந்த பாருங்கள், இது வந்து பிமல் ஜலான் பீரியடில் வந்து இது வந்து லாஸ்ட் இஷ்யூ. சக்கரா நோட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் புது நோட்டு தான் வாங்கியிருக்கேன். ஒரு சில நோட்டு புது நோட்டாக இருக்கும், ஒரு சில நோட்டு பழைய நோட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையுமே தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவருடைய பீரியடில் சக்கர நோட்டு வந்து லாஸ்ட் இஷ்யூ, இது வந்து ஃபஸ்ட் இஷ்யூ. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இந்த ரூபா நோட்டாக இருக்கட்டும், இல்லை காயினாக இருக்கட்டும், இது வந்து ஒரு கடல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய, எப்படி சொல்கிறது, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கு வந்து பொறுமை வேணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு நம்ம எப்படி வந்து கணினி, அதாவது கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விஷயங்கள் கற்றுக்குறோமோ அது மாதிரி தான் இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்கிட்ட வந்து கமெண்ட்டில் இது பண்ணலாம். இல்லை இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எதுவும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து ரூபா நோட்டில் வந்து பணம் மதிப்பு இழப்பு எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1946 ஜனவரியில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் வந்து 1000 ரூபாயும் 10,000 ரூபாய் நோட்டும் வந்து இந்த மாதிரி செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1978 ஜனவரியில் அப்போ வந்து ஜனதா கட்சி தான் வந்து ஆட்சியில் இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் நோட்டு. அதுக்கப்புறம் நம்ம மோடிஜி இருக்காங்க இல்லையா, 2016 நவம்பரில் 500 ரூபா நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. இதில் தான் 86% வந்து பணப்புழக்கம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த சில்லறை வியாபாரிகள் நம்ம வந்து எப்பயுமே ரூபாயை வந்து கையில் எடுத்து கொண்டு போய் கொடுத்து தானே பழக்கம். நம்ம டிஜிட்டலாக அப்போல்லாம் நம்ம பண்ணாங்க, அதுக்கப்புறம் தானே அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிரச்சனை. அதே மாதிரி 2023 RBI இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, என்னென்னா 2000 ரூபாய் நோட்டை வந்து திரும்ப போய் வாங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண மதிப்பு இழப்புலாம் வந்து நடந்து